Hello viewers, welcome back to our Ramajayam channel. அஷ்டமி திதியும் பைரவர் வழிபாடும். அனைவரும் ஒதுக்குகின்ற நாளை பைரவர் தனக்குரிய நாளாக கொண்டுள்ளார் என்றார் மிகைப்படாது. நாம் அஷ்டமி திதியில் சுபகாரியமோ பூசையோ செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட அஷ்டமி திதியில் பைரவை வணங்கினால் ஐஸ்வர்யம், சுகம், பொன் பொருளையும் தருகின்றார். காரணம், அஷ்டமி திதியில் அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவரை வணங்கி பைரவரின் அருளால் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகள் அருள் புரிவதால் நாமும் அஷ்டமி திதியில் உள்ளம் உருகி பைரவரை நினைத்து காலையில் இருந்து விரதம் மேற்கொண்டு ஒருவேளை உணவு உண்டு பைரவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை பூஜை செய்திட நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பாக்கியம் என்ற நூல் பைரவர் வழிபாட்டை பற்றியும் அஷ்டபைரவரை பற்றியும் அவருக்கு உண்டான சக்தியை பற்றியும் மிக விளக்கமாக கூறியுள்ளது. அஷ்டபைரவரை பற்றியும் அவருக்குரிய மந்திரங்களையும் விரிவாக காண்போம். அசிதாங்க பைரவர். முக்கண், தலைமாலை, கதை, கபாலம், பானபாத்திரம், கட்கம், ஜபமாலை, கமண்டலம், திகம்பர தோற்றம், வெண்மையான நிறத்தில் பிரம்மமானி சக்தியுடன் அன்ன வாகனத்தில் வீற்றிருப்பார் இந்த பைரவர். ருரு பைரவர். முக்கண், டங்கம், கிருஷ்ணமிருகம், மான், பானபாத்திரம், கத்தி, மகேஸ்வரி சக்தியுடன் ரிஷப வாகனத்தில் வீற்றிருப்பார் ருரு பைரவர். சண்ட பைரவர். முக்கண், சாந்தமுகம், வில், அம்பு, கத்தி, பானபாத்திரம், வெண்மையான நிறம் கொண்டவர். கௌமாரி சக்தியுடன் மயில் வாகனத்தில் வீற்றிருப்பார் சண்ட பைரவர். குரோத பைரவர். முக்கண், கதை, சங்கம், பானபாத்திரம், சாந்தமும் கருணையுமான முகம், குமாரர், திகம்பர தோற்றம், நீல நிறத்துடன் லட்சுமி தேவி சக்தியுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார். உன்மத்த பைரவர். முக்கண், குமாரர், திகம்பர தோற்றம், கட்கம், கத்தி, கபாலம், உலக்கை, கேடயம், வராகி தேவி சக்தியுடன் அஸ்வகுதிரை வாகனத்தில் வீற்றிருப்பார். கபால பைரவர். பாசக்கயிறு, வஜ்ரம், கத்தி, பானபாத்திரம், இந்திராணி சக்தியுடன் யானை, கஜம் வாகனத்தில் வீற்றிருப்பார். பீஷ்ண பைரவர். கத்தி, சூலம், கபாலம், உலக்கை, சாமுண்டி சக்தியுடன் சிவந்த நிறத்தோடு கூடியவராக பிரேத வாகனத்தில் வீற்றிருப்பார். சம்ஹார பைரவர். 10 திருக்கரங்கள், முக்கண், சர்ப்பத்தையே பூநூலாக தரித்திருப்பார். கோரை பற்கள், குமாரர், திகம்பர தோற்றம், சண்டிகா சக்தியுடன் சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பார். இவரது கைகளில் சூலம், டமருகம், சங்கம், பானபாத்திரம், கதை, சக்கரம், கத்தி, கட்வாங்கம், பாசம், அங்குசம் முதலானவை ஏந்தி இருப்பார். தேகத்தில் தலைமாலைகளை அணிந்து காணப்படுவார். சில விக்கிரகத்தில் நாய் வாகனத்துடன் காட்சி தருவார் பைரவர். அஷ்ட பைரவர்களையும் வணங்குவோம், அனைத்து நன்மைகளும் பெறுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.